இன்னைக்கு நம்ம பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கை வேப்பிலை, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி துருவி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒன்றே கொஞ்சம் மீடியம் சைஸாகவே எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா திக் ஆகிறதுக்கு 1 டீஸ்பூன் மாவு நல்லா தண்ணியில் கலந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக விட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி சுண்டதும் மல்லி இலை தூவி இறக்கி விட்டுருங்க. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி